அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக குரு பயிற்சி பலன்கள் காண அன்புடன் வரவேற்கின்றோம். இப்ப பெண் ஜோதிட வல்லுநர்களுடைய அவர்களுடைய கருத்து கணிப்பில் ரிஷப ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இந்த குரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக அஸ்ட்ரோ கார்த்திகா வாசகி தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நான் இங்கே கலந்துரையாட போறாங்க. மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் ரிஷபராசிக்கு? அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜோதிட மகளிர் கூட்டமைப்பு சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்கிறேன். இன்று 2025 ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். இப்ப ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா 2வது இடத்துக்கு குரு போறாரு, தனஸ்தான இடம். ஆனா குரு பெரிய பணம், சுக்கிரன் சிறிய பணம். இப்ப குரு 2வது இடத்துக்கு போறாரு. பார்வை 5, 7, 9, 11 இது பார்வை அவருக்கு. பட் ஆனா 2வது இடத்துல போறதுனால புதுசா கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பேச்சுல. ஏன்னா அது கொஞ்சம் பிரச்சனை இல்ல முடியும். அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறணும். 2வது இடத்துக்கு போறதுனால அசையா சொத்துக்கள் நிறைய வாங்குவாங்க. இப்ப ரிஷபத்துக்கு 6வது இடமா வர்றது துலாம். ஆனா குருவுடைய பார்வைக்கு 5வது இடமா வருது. சோ ரிஷபராசிக்கு 6ஆம் இடமா வர்றதுனால 5வது பார்வையா நோய், கடன், எதிரிகள் இதெல்லாம் உங்களுக்கு விலகும் ரிஷபராசிக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வண்டி, வாகனம் இதெல்லாம் நிறைய வாங்குவாங்க. வெளிநாட்டு யோகம்லாம் இருக்குது. கணவன் மனைவி உறவுல சீரா இருக்கும், நல்ல சுகமா இருக்கும், சுமூகமா போகும், சமாதானமா போவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் இப்ப இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரிஷபராசி பாத்தீங்கன்னா கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குவாங்க. கல்வியில ஒரு பெரிய இடத்தை பிடிப்பாங்க இந்த வருஷம். அது சார்பா நிறைய முயற்சிகள் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அவங்க அந்த மாதிரி செயல்படுவாங்க நல்லா. இந்த வருஷம் ரிஷபராசிக்கு எடுத்ததெல்லாம் வெற்றி, நல்லதே நடக்கும், அதிர்ஷ்டம், ஜாக்பாட்னு சொல்லலாம் இந்த வருஷம் ரிஷபராசிக்கு. சின்ன பரிகாரம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் மகாலட்சுமி நிறைய வருவார் ரிஷபராசிக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2வதுல குரு வர்றதுனால அவங்க ஏழை குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. வாய்ப்பு அளித்த கனகாம்பல் மேடம் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம், மிக சிறப்பு. ஜாக்பாட்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியா மலர்விழி மேடம், இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் இன்னைக்கு ரிஷப ராசி குரு பயிற்சி பலன்களை பத்தி பேசணுங்க. கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இப்போ இந்த குரு பயிற்சின்னு பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறாரு அப்படிங்கும்போது குடும்பத்துல கண்டிப்பா ஒரு புதுவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் வேலைகள்ல நீங்க பாக்குற வேலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகள் விலகுங்க. அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமையுமுங்க. நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் தீருமுங்க. அது அவங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்குமுங்க. அதுக்கப்புறமா பார்த்தா 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பாக்குறதுனால ஆயுள் பயம் விலகுங்க. அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகுமுங்க. அடுத்து தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமுங்க. நல்ல ஒரு லாபம் இருக்குமுங்க. வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு கூடுமுங்க. ஆனா டாக்குமெண்ட் பிரச்சனையில கண்டிப்பா கவனமா இருக்கணுமுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கனகாம்பல் மேடத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி நன்றி மேடம், மிக சிறப்பு. ரிஷபராசி கொஞ்சம் எப்படியெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி மிக அழகாக சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. அடுத்தபடியா அஸ்ட்ரோ டாக்டர் ரேவதி ராஜேஷ்கன் அவர்கள், நீங்க இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குரு பயிற்சி 2025. குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு இவ்வளவு நாளா ராசியிலே அமர்ந்து நேர்மை, எந்த விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து
இவங்களோட பிடிவாதமே வந்து பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துல குரு இருக்கும்போது பிடிவாதம் நேர்மையான பிடிவாதம், ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருந்துட்டு இருந்தவங்க இந்த ரிஷபத்துல இருந்து தனஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முதல் விஷயமா ஒரு பெரும் கடனுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. எப்படி குறைக்கிறது, இல்ல எப்படி வந்து இதை மாத்தி கடன் சுமையுடைய பிரச்சனையை குறைச்சிக்க ஏற்பாடுகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு. ரெண்டாவது, பெண்களா இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், கிட்னி சார்ந்த, ஆண் பெண் இருவருக்கும் கிட்னி சார்ந்த விஷயங்கள், அதாவது 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா பைல்ஸ், மூலாதாரம், அந்த எலும்பு, அந்த உட்கார முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வலிகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. ஏன்னா 8 வந்து ஆயில் ஸ்தானம், ஆயில் நல்லா இருக்கும் மேம் சொல்லிட்டாங்க, சூப்பர். ஆனா ஆரோக்கியம் பேசும்போது 8ஆம் பாவம் சொல்லக்கூடிய உடல் உறுப்புகள் அதுல வந்து பாதிப்பு. இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி தெரியும்னா, ஃபர்ஸ்ட் 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய வீசிங், சளி தொந்தரவு, ரெண்டாவது வந்து இஎன்டி, இது சார்ந்த விஷயங்கள்ல இதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த விஷயம் தான் அடுத்து பாதிக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தபடியா ரிஷபத்துக்கு வந்து நல்ல யோகம் எப்படின்னா 10ல் ஒரு பாவியாவது உட்கார்ந்து. அப்புறம் ரிஷபராசிக்கு 10ஆம் பாவத்துல ராகு பகவான் வரப்போறாரு. லாபஸ்தானத்துல 9ஆம் அதிபதி லாபத்துல சனியா உட்கார்ந்துட்டாரு. குரு பார்வை 9ஆம் பார்வையாக கும்பத்துல விழப்போகுது. அதாவது கடந்த ஆண்டுகள்ல இருந்த ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், எனக்கு தெரியாம காலை வச்சு ஏமாந்துட்டேன், நஷ்டத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இந்த வருடம் வளர்ச்சிகள் நிறைய இருக்கு. எதிர்பார்க்காத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. ரெண்டாவது, 9ஆம் பாவத்துல ராகு இருந்து குரு பாக்குது, காற்று ராசிகள் தொடர்பு ஏற்படுத்துது. உத்தியோக சார்பாக வெளியூர் போறது, வெளிநாடு போறது, படிப்பு, ஏன்னா 9ஆம் பாவம் உயர்கல்வி, உயர்கல்வியில ஆராய்ச்சி கல்வி படிக்கிற, உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளியூர், அது வீட்டுல இருக்கக்கூடிய பசங்க இங்க இருந்து காலேஜுக்காக போய் ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் போது படிப்புல வந்து நல்ல ஒரு மிராக்கல். அதாவது படிக்கவே படிக்க மாட்டாங்க என் பையன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டவங்க கூட இந்த குரு ராகு என்ன ஆச்சுன்னு தெரியல நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவனோட தேரி, ஒரு குழந்தை எழுதி படிக்கும், ஒரு குழந்தை வாசிச்சு சொன்னாதான், ஒரு குழந்தைக்கு கதையா சொன்னாதான் புரியும். அவனுக்கு நல்ல ஒரு குருமார் கிடைக்க போறாங்க. இந்த குரு ராகுன்னு செல்லும் போது சண்டால யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், அதே நேரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். இதுல எச்சரிக்கை அப்படின்னா ஆரோக்கியம். நான் இன்சூரன்ஸ் பணம் போட போறேன், சிட் ஃபண்ட் போட போறேன், ஷேர் மார்க்கெட்ல பணம் போட போறேன். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டும் சிட் ஃபண்டும் 8ஆம் பாவம், இதுல நீங்க போட போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா ராகுவோட 3ஆம் பார்வை தனுசுக்கு 8ஆம் பார்வையா இருக்கு. சோ ஆசை வலையை காற்றி இருக்கக்கூடிய மூலதனத்தை பிடிங்கிடும். இதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா சூப்பரு. அதுலயும் ரிஷப ராசி, ரிஷப லக்னம் இருக்கிறவங்க குருதசை ராகு புத்தி, சனி தசை ராகு புத்தி இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி 40% நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 60% எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா டபுள் ஜாக்பாட்டும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. ஜாக்பாட்டும் இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னா அன்பு, பாசம், அக்கறை, இந்த இது ரொம்பவும் அதுக்கு பேர் போனவர்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பார்க்கவே முக லட்சணத்துடன் பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள், இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். எப்பயுமே பழமையை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நன்றி விசுவாசம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அது ரிஷப ராசி. ஏன்னா எப்பயுமே பழமையான ஒரு கலாச்சாரம், நாங்களாம் எப்படி எல்லாம் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு பழமையை பேசக்கூடியவர்கள பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் முதன்மையா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட இவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமது பெண் ஜோதிட வல்லுநர்கள் சொன்னது போலவே எல்லா விதத்திலையும் கண்டிப்பா அது வந்து 100% நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனம் சம்பந்தப்பட்டதுல, வாக்கு கொடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல அப்படின்னா பெரு இழப்புகளை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நம்பர் 1. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு முடியாது, ஒரு தடை ஏற்பட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
அதனால உங்களுக்கு வந்து விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு. அதுல கடினமான ஒரு முயற்சியை நீங்க ஏற்படுத்துனீங்கன்னா நீங்க நினைச்ச பிரகாரம் அதை நீங்க வெற்றி எடுத்துக்கொண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு தொழிலாகட்டும், உத்தியோக அமைப்புகள் ஆகட்டும், அந்த இதுல எடுத்த உடனே சக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்காது. கொஞ்சம் நீங்க போராடி அதுல திருப்பியும் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணா மட்டும்தான் நீங்க நினைச்ச எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு லாபமாகட்டும் அல்லது உங்களுக்கு வெற்றியாகட்டும் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. எதுக்கும் நீங்க சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதே போல ஒரு உங்களுடைய தந்தையார் வர்க்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதாவது கர்ம காரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். அது மாதிரி நம்ம தாத்தா வகையில இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி இருக்கிறது யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஒரு ஆறுதலா ரொம்ப வயசானவங்களுக்கு கொஞ்சம் அந்த இதுக்கு உண்டானது நீங்க பண்ற மாதிரியானது இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மேடம் சொல்லியிருந்த மாதிரி உத்தியோக அமைப்புகளாகவோ படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கும் நீங்க வெளிநாடு போகக்கூடியதோ அடுத்தது இந்த நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு அமைப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மிகவும் சாதகமான அமைப்பு அப்படின்னு பாக்குறப்ப ரிசர்வராசிக்கு மிக அருமையா இருக்குது. ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். தாயாரின் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த உடல் உபாதைகளையும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளோட வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா கேதுவோடைய பார்வையும் 2ஆவது ஸ்தானத்துல விழுந்து இல்லைங்களா? வாக்குஸ்தானத்துல கடுமையான வார்த்தைகள் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. கோபம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியானது சொல்லுவீங்க. ஆனா அந்த இடத்துலதான் நம்ம நிதானமா இருக்கணும். அந்த நிதானம் தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு உங்களை எடுத்துட்டு போகும். அதனால நிதானமும் பொறுமையும் உங்களுடைய இந்த குரு பயிற்சி மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்வளமுடன் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக இங்க பேசிய பெண் ஜோதிட உடனர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ராசியில் உங்களை சந்திப்போம்.